கரெக்டா காலையிலங்க ஈரான் வந்து அமெரிக்காவோட F-15 விமானத்தை போர் விமானத்தை அடிச்சிருக்காங்க. குவைத்துல அமெரிக்காவோட எம்பசி இருக்கு பாத்தீங்களா, அந்த எம்பசிய தரமட்டமா வந்து ஈரான் அடிச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானோட வடக்குல ஒரு ஆஸ்பத்திரியை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஈரானோட பில்டிங் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நேற்று கண்ணா பின்னான்னு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. காலையில வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட அமெரிக்காவோட ராணுவ கிடங்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க, ராணுவ கிடங்கு. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா கை வச்சிருக்காங்க. அதையுமே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சவுதி அரேபியால மிகப்பெரிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் வந்து இருக்கு, அதையுமே காலையில வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். மக்களே, இந்த வீடியோ வந்து ஒரு 2:30 மதியானம் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டயத்துல ஈரான் இஸ்ரேல கண்ணா பின்னான்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 11 நாடுகளை வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அமெரிக்காவுக்கு நான் வரேன், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து நான் வரேன் இந்த ஈரான் அடிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காட்ட சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து ரஷ்யாவும் சைனா வந்து சேர்ந்து இன்னொரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், 3வது உலக போர் ஆரம்பிக்க போகுதுன்னு, நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு ஷேர் மார்க்கெட்டு சரிவு நோக்கி போகுது, இன்னொரு சைடு தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கு, இன்னொரு சைடு சர்வதேச அளவுல 12% வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்காங்க எது கச்சா எண்ணெயோட ரேட்டு. இன்னொரு சைடு அமெரிக்கா டாலர் வந்து பாத்தீங்கன்னா சரிவு நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில பார்த்தோம்னா பலிசிஸ்தானை வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து பாத்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க. இது என்னடா எது கிடையாது, சம்மந்தமே இல்லாம இதுக்கு மேய குறுக்க வராங்க அப்படின்னு பார்த்தா ஈரான் அதிபர் இறந்துட்டார்ல, இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலிஸ்தான்ல வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க வந்து இஸ்ரேல போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிருந்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் வந்து அந்த நாட்டை வந்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு தாக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. சவுதி அரேபியா குடிப்பறிச்சிருக்கா ஈரானை தாக்குறதுக்கு? சவுதி அரேபியா தான் வந்து ஈரானை வந்து தாக்க சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா தான் வந்து ஈரானோட அதிபரை வந்து கொல்றதுக்கே காரணமா இருந்திருக்காங்க அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இது அமெரிக்காவோட பத்திரிகை சேனல் தாங்க இருந்தது. அவங்க தான் வந்து இப்ப ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. கடந்த 2 மாசங்களா வந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் இருக்காப்ல, அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியாவோட இளவரசர் வந்து ரகசியமா வந்து போன்ல வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காராம். அதை வந்து இவங்க வந்து அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எங்க சைடு உள்ள எல்லா நாடுகளுக்கும், அரபு கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆபத்து, இவங்க வந்து அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்க கூடாது, இப்படி இவரை வந்து தூக்கிருங்க, இவரை வந்து கொன்றுங்க அப்படின்னு கடந்த 2 மாசமா வந்து இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் 2 பேரும் சேர்ந்து சொன்னதுனாலதான் இந்த பிளானை போட்டு ஈரானோட அதிபரை வந்து தூக்குனதா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஷிங்டன் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தகவல் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு சைடு முந்தா நேத்து போன வாரம் நினைக்கிறேன், போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா வந்து ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஈரானை அடிக்கிறதுக்கு எங்க வான்வெளியை நாங்க அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன நடக்குதுன்றது தெரியல, என்ன நாடகம் போடுறாங்கன்றதும் தெரியல. மக்களே, உண்மையிலே துபாயை வந்து பாராட்டணும் மக்களே. இந்த போருக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருப்பாங்களே துபாயில நிறைய பேர் வந்து ரூம்லயே வந்து தங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபிளைட் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களே, அந்த ரூம் வாடகையெல்லாம் வந்து பாதி காசை நாங்க கொடுத்துடுறோம், கவலைப்படாங்கன்னு துபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு சைடு ஓமன், சண்டே நிப்பாட்டுங்கடா வந்து சமாதானம் பேச வாங்கடா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓமன் சைடு ஒரு சைடு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவனோட நாங்க பேச வர முடியாது, நடக்கிறத பாத்துக்கோ அப்படின்னு ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு போர்ல ஒண்ணுதான் நடக்கணும், நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஈரான் இந்த ஒரு போரை நிப்பாட்டணும். ஏன்னா ஈரானுக்கு போக போக ரொம்பவே பலவீனமா தான் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல நாடுகள் வந்து இப்ப அமெரிக்காவோட சேர்ந்துகிட்டு இருக்காங்க. சைனா, ரஷ்யா, ஈரானோட சேர்ந்துட்டாங்கன்னா டோட்டல் பிளஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு. 3ஆம் உலக போர் கன்ஃபார்மே ஆயிரும். இதுக்கு ஈரான் அவங்களோட ஆயுதங்களை கீழே போட்டே ஆகணும், வேற வழியே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ரஷ்யா சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். பாய்.